நல்ல நாட்டுக்கோழி முட்டன் உடனே கரு எப்படி மஞ்சன்னு இருக்கு. கடையில உள்ள முட்டையை பார்த்தா கரு மஞ்சளை பார்க்கவே முடியாது. ரெண்டு வெள்ளை கலர்ல இருந்த மாதிரி தான் இருக்கு. என்னன்னு தான் விற்பான்வளோ, பிளாஸ்டிக் முட்டையா என்ன முட்டையோ, நம்மளை ஏமாத்தி தான் விற்கான்வளோ என்னமோ. நல்ல வித்தியாசமா இருக்கு இந்த முட்டைக்கும் அந்த முட்டைக்கும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரே சளி இருமல். இந்த கிளைமேட் மாற மாற வித்தியாசமா சளி பிடிக்கி. என்னன்னு தான் மருந்து கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த அத்தைக்கு வேணுங்கிறத ஏதாவது செஞ்சு எடுத்து கொடுத்தாவது வாரம் ஒரு 4-5 முட்டையை வாங்கிடணும். நம்ம அம்மா தனியா நின்று பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. எம்மா இட்டி மக்களை எங்கட்டி போனா? இவ்வளவு நேரம் ஆளை காணோம். காலையில சாப்பிட்டுட்டு போனவா 2 மணி நேரம் கழிச்சு 11 மணிக்கு வந்திருக்கா. எங்க போனா? எம்மா அன்னைக்கு லீவ்லாமா, கொஞ்ச நேரம் வெளியே இருந்து விளையாடிக்கிட்டு வரேன். உனக்கு லீவு விட்டுறக்கூடாது. ஒரு நேரம் இருப்பு வீட்டுல வராது. இங்க வா, இந்த முட்டையை சாப்பிடு. எம்மா ஏன் இந்த நேரத்துல முட்டை போடுறிய? மத்தியானம் சாப்பிடும் போது போட்டு தரலாம்ல? ஆமா, மத்தியானம் சாப்பிடும்போது போட்டா சோறு ஒரு கரையில ஆறி முட்டை ஒரு கரையில ஆறி சாப்பிட்டும் சாப்பிடாமையும் பாதியை மீதி வச்சுட்டு போயிடுறிய. ஒரே இருமலாலாம் இருக்கு 2 பேர்த்துக்கும். அதான் நான் போய் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சூடோடி கொஞ்சம் சாப்பிட்டேன்னா சளியை இறக்கி விடும். அதான் இந்த எடுத்து சாப்பிடு மக்களே. இந்த ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. எம்மா நான் எத்தனை நாள் சொல்லியாச்சு எனக்கு இந்த முட்டை பிடிக்காதுமா, எனக்கு முட்டையை வரட்டிட்டாங்க. ஐயா நான் முட்டையை போட்டுட்டேன் மக்களே, இதை சாப்பிடு. ஒன்னு தானமா போட்டிருக்கிய, இதை அக்கா கிட்ட கொடுங்க, எனக்கு முட்டையை வரட்டிட்டாங்க. அப்ப இரு, அக்காக்கு இந்த முட்டையை கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறமா உனக்கு போட்டு தரேன். ஒரு நாள் லீவுனால நேரமே போக மாட்டேங்குது. வெளியே அந்த கடை பக்கமா போயிட்டு ஒரு வாங்கிங்க லாந்திட்டு வந்தாலும் நேரம் போவோம். அப்பா போன வருஷமும் இதே பேக் தான் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த வருஷமும் இந்த பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புது பேக் வாங்கிட்டாங்கப்பா. பேக் நல்லதான மக்களே இருக்கு, புது பேக் மாதிரி தானே இருக்கு. நான் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு கொண்டு போவதான் செய்யும், கிழியவே மாட்டேங்குது. எல்லாரும் புது புது பேக்கா எல்லா வருஷமும் வாங்குறாங்க. நான் 2 வருஷமா இந்த பேக் தான் கொண்டு போறேன், எனக்கு புதுசு வாங்கிட்டாங்கப்பா. சரி மக்களே, அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது அப்ப புது பேக் வாங்கி தந்துருவேன் கண்டிப்பா. கிழிஞ்சாலும் சரி கிளியாட்டாலும் சரி, அடுத்த கிளாஸுக்கு போகும்போது பிள்ளைக்கு புது பேக் வாங்கி தரேன். என்ன புது பேக்கா வேணுமா? பேக் நல்லா தானே இருக்கு. இப்படியே சொல்லி 2 வருஷமா இதை தான் கொண்டு போறேன். அடுத்த வருஷம் எனக்கு புது பேக் தான் வேணும். பேக்கா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு என்னத்துக்கு? கிழிஞ்சா தூர போட்டுட்டு புது பேக் வாங்கலாம். இந்த புடி, இந்த முட்டையை சாப்பிடு. எனக்கு ஒண்ணு இந்த முட்டை வேண்டாம். ஏன் வேற எந்த முட்டை வேணும் உனக்கு? அம்மா எனக்கு இப்படி முட்டை வேண்டாமா, எனக்கு நல்லா வெந்து தான் வேணும், எனக்கு இப்படிப்பட்டது பிடிக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினுசா கேட்காளுவ. அப்பட்ட கூடாத, உனக்கு போட்டுட்டு வரேன். ஒருத்திக்கு நல்லா வெந்து வேணும், ஒருத்திக்கு கிண்டி வேணும், ஒருத்தருக்கு வேவாம வேணும். எப்படிலாம் செஞ்சு கொண்டு வர முடியும்? எங்க இதை நீங்க தின்னுங்க, இந்த பிள்ளைகளுக்கு நான் போட்டு கொடுக்கேன். சரிம்மா, நான் இதை திங்க. அந்த பிள்ளைகளுக்கு எது வேணுமோ அப்படி போட்டு கொடு. அப்பாவுக்கும் இந்த முட்டை பிடிக்காதுதான், அப்பாவுக்கு ஆம்லேட் தானே பிடிக்கும். பிள்ளைகளுக்கு இருமலா இருக்க அப்படின்னு நான் ஒவ்வொருத்தையா கேட்ட முட்டையை வாங்கி கொடுத்தா இவ்வளவு வரத்துக்கு தள்ளு நீ. யா மக்களே, அம்மா என்ன போட்டு தந்தாலும் திங்க வேண்டியதானே. அது வேணும் இது வேணும்னு அவ மட்டும் தானே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கா. எப்பா எனக்கு இந்த முட்டையை தின்னா வாந்தி வந்துரும்பா, நல்லா வெந்து தின்னாதான் எனக்கு நல்லா இருக்கும். இந்தா புடி. எம்மா உங்களுக்கு? எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க தின்னுங்க. ஏன் லின்சி, உனக்கு முட்டை இல்லையா? ஆமாங்க, 3 முட்டை தான் கிடைச்சி, அதான் உங்களுக்கு போட்டு தந்தேன். எனக்கு வேண்டாம் லின்சி, நீ சாப்பிடு. இல்லங்க நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். எம்மா இதுல பாதி எடுத்துக்கிடுறீங்களா? இல்ல மக்களே, நீ தின்னு, எனக்கு வேண்டாம். அப்பா எல்லாரும் சாப்பிட்ட உடனே தட்டை எடுத்துட்டு வாங்க, நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 4 சத்தம் போட்ட உடனே பொண்ணு போட்டோவெல்லாம் கொண்டுட்டு அடுத்த நாளே வந்துட்டியற. அப்போ உமரை கேட்க விதத்துல கேட்டாதான் கொண்டு வருவீர் போல. இல்லம்மா, அப்ப கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. நீங்க பயோடேட்டா தரலன்னு நான் நினைச்சிட்டேன். பயோடேட்டா வந்திருந்தேன்னா நான் அடுத்த நாளே பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பேனே. நான் வாராமல என் மோவை நல்லா பாத்துக்கிடும். தம்பியை தான் நிறைய நாள் பாத்திருக்கேனே. என்னப்பா நல்லா இருக்கியா? ஆமா ஏன் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாப்போ நல்லா இருக்கேன். உட்காரு, நின்னுகிட்டே இருக்கா. உங்க அம்மா என் மோவன் வர்றதுக்குள்ள அவனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிடணும்னு சொல்லியிருக்காவ. நானும் 4-5 போட்டோவை கொண்டு கொடுத்துருக்கேன். தம்பி பாரு, உனக்கு பிடிச்சத சொல்லு பாத்துடலாம். ஓஹோ, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வேலைக்கு தாங்க வந்திருக்காரு. இது தெரிஞ்சத பக்கம் வந்திருக்க மாட்டேனே. இன்னும் நல்ல சம்பந்தம் இருந்தா கொண்டு வரோம், தந்து டைண்டு இருந்துக்கிடாதீங்க சரியா? பாக்குறோம், எதுவும் சேர்ந்துச்சுன்னா சொல்லிடலாம், இல்லன்னா நல்ல சம்பந்தம் இருந்தா என்ன சொல்லும். சரிக்கா, கண்டிப்பா இப்படியே இருக்க மாட்டேன். நல்ல சம்பந்தம் வந்தா கண்டிப்பா சொல்லதான் செய்வேன். சீக்கிரத்துல 1 மாசத்துல தம்பிக்கு மேரேஜுக்கு ரெடி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சரிக்கா, நான் கிளம்பியேன். தம்பி போயிட்டு வரேன், பார்க்கலாம் அப்புறம். சரி. இந்த மக்களே, இதுல 4-5 பொண்ணு போட்டா இருக்கு பாரு. ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா அம்மட்ட சொல்லு, நான் பாக்கேன். ஒன்னும் வேண்டாம், அதை நீங்களே கொண்டுட்டு போங்க. என்ன மக்களே இப்படி சொல்லிவிட்டா? அம்மா இங்கெல்லாம் அலைஞ்சு எடுத்து ஆசாசையா உனக்கு பார்த்துட்டு தெரியும், இப்படி சொல்லியா?
யார் உங்களை பார்க்க சொன்னா? எனக்கு இப்போ கல்யாணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டனும். இல்ல இப்படி சொல்லியா? வயசு எவ்வளவு ஆகு? வயசை பத்தியா? இன்னும் அடுத்த வருஷம் வந்து 30 வயசு வந்துடும். இப்படியே தான் வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதானல எல்லா காரியமும் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் நடக்குமா? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், சும்மா இருங்க. எப்போ பொண்ணு பார்த்தாலும் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டானே சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை வச்சு என்ன செய்யணும் எனக்கு தெரியல. எதுவும் வேற எதுவும் பொண்ணை பார்த்து வச்சிருக்கியா என்ன? இங்க வந்தாலே உங்க சிற தாங்க முடியல. இதுக்கு அங்கேயே இருந்துட்டு போலாம். வந்த உடனே இப்படிதான் அதை பாரு இதை பாருன்னுட்டு என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறிய. இல்ல நின்னு எங்க போறா? நான் வெளியே போறேமா, சாயங்காலம் தான் வருவேன், என்ன தேடாதீங்க. இவன் எதுக்கு இப்படி இருக்கான்? எப்பனாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கான். மனசுக்குள்ள யாரையும் வச்சிருக்கானோ? சொல்லவே மாட்டேக்கான். யார்கிட்ட சொல்லி என்னத்தை கேட்க? பங்கஜம், சோறெல்லாம் பொங்கியாச்சா? வேலைலாம் முடிஞ்சிட்டா? ஆமா செல்ல தாயி, சோத்தை பொங்கி கொஞ்சம் மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டேன். அதான் அந்த மரத்தடியில வந்து காத்து வாங்குவோன்னு இதுல வந்து இருந்தேன். உங்களெல்லாம் காணலையேன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. நான் தோட்டத்துல இருந்து கீரை அறுத்துட்டு வந்தேன். அதையா மருமகளுக்கு கொஞ்சம் அரிஞ்சு கொடுத்துட்டு வந்தேனா, அதான் இன்னைக்கு நேரம் ஆயிட்டு. நம்ம அன்னைக்கிளையும் மொபைல் வந்திருக்கா பாத்தியா? வந்திருக்கான்னு தெரியும், நான் இன்னும் பார்க்கலையே பங்கஜம். நீ பாத்தியா எப்படி இருக்கான்? ஆளு நல்ல வாட்ட சாட்டமா அழகா இருக்கான். கல்யாண மாப்பிள்ள தோரண அவன்கிட்ட இருக்கு. இந்த வாட்டி எப்படியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாளா இருக்குமே அன்னக்கிளி. அவளும் ஒரே பார்வையை பல வருஷமா பார்த்துட்டு இருக்கல்ல. இந்த வாட்டி கண்டிப்பா வச்சிடணும்னு தான் சொல்லியிருக்கா. பையன் தான் கொஞ்சம் ஒத்தி அசைஞ்சு போனோம். என்னன்னு போறானோ தெரியல. ஃபாரின்ல இருக்கதால அவனும் என்னன்னு இருக்கான்னு தெரியல பத்தியா? ஆமா ஆமா செல்லத்தாயி, வாங்கிட்டு அன்னைக்கிளி நல்ல பழக்கமே. மொவை வந்தானு ஏதாச்சும் தந்தாளா? மொவை வந்த பிறகு நான் இன்னும் அன்னைக்கிளியே பார்க்கவே இல்லையே. அவ வெளியே வரல இன்னும். முட்டை வேணும்னு கேட்டா. முட்டை வாங்கியால் வருவான்னு நினைச்சேன். வரவே இல்லை. வந்தா தானே தருவா. போன வாட்டி 4 முட்டையை கொண்டு தந்தா பத்துக்க. 4 முட்டையா எண்ணி கொண்டு தந்தா. இந்த வாட்டி என்னத்தை தாராளோ தரலையோ தெரியல. உனக்கு கொஞ்சம் அதிகமாக தானே தருவா. வாங்கிட்ட கொஞ்சம் அதிக அக்கறை காமிப்பாள. எப்பவும் அவ கூட தானே நீனும் தெரியவா, அவளும் வாங்கிட தானே தெரியவா. என்னத்தை அதிகமாக தந்துருவாவ பங்கஜம். என்ன நீனாலும் உனக்கு 4னா என் வீட்டில் கூட 4 பேர் இருக்கதால கூட 4 முட்டையை தருவா. ஒரு செண்டு பாட்டில் தருவா. இதை தாண்டி ஒன்றும் தந்தது கிடையாது. அண்ணா வார அன்னைக்கிளி. என்ன அன்னைக்கிளி, மொவை நல்லா இருக்கானா? மொவை வந்திருக்கான்னு சந்தோஷத்துல இருப்பான்னு பார்த்தா முகத்துல வாடலா இருந்த மாதிரி இருக்கு. என்னத்த சந்தோஷம்? இந்த தள்ளி இரு, நானும் உட்கார்ந்துட்டு. என்னாச்சு அன்னைக்கிளி, ஏன் இப்படி உருன்னு இருக்கா? நாங்க வெளிநாட்டுல உள்ள பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுன்னு உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நீ இப்படி உருன்னு இருக்கிறியே, என்னாச்சு? நான் உங்களுக்கு வெளிநாட்டு முட்டாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் டி. சாயங்காலம் கொண்டு வரேன். என் மோவம் டி, பொண்ணு பார்த்தா ஒரு பொண்ணும் வேண்டாங்க. என்னத்த செய்யன்னு எனக்கு தெரியல. பெரிய தலைவலியா இருக்கு. ஐயா அப்படியா? வயசுதான் 30 தாண்டுமே. என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏம்மா நீ உடனே என் மவனுக்கு 30 தாண்டுன்னு சொல்லாத. இப்பதான் 28 வயசு ஆகு. அவனுக்கு இன்னும் 2 வருஷம் மெதுவா பார்க்கலாம். நான் தான் சீக்கிரமா பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இவா மோவே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பையன் வயசு உண்டுல்ல, அவனுக்கு தான் அடுத்த வருஷம் வந்து 30 பிறந்துரும். 2 பிள்ளைகள் இருக்க. இப்படி போய் சொல்லிட்டு தெரியா? ஏன் அன்னைக்கிளி எதுக்கு வேண்டான்னு சொல்லியா? நீ போட்டோலாம் நல்ல பிள்ளைய பார்த்து காமிச்சியா? நல்ல அழகா லட்சணமா இருக்க பிள்ளைய பாத்தியா? இது அவன் போட்டோவே பார்க்க மாட்டேக்கான். எனக்கு வேண்டாம் இப்போ அப்படின்னு சொல்லியா. கல்யாண பேச்சை எடுத்தாலே கோவத்துல கிளம்பிறியாம் டி. ஐயா அப்படியே சொல்லியா? அப்போ அன்னைக்கிளி நான் சொல்லின்னு தப்பா நினைக்காத. மோவை மனசுக்குள்ள வேற இந்த பிள்ளையார் இருக்கான்னு லேசா கேட்டுப்பாரு. நான் அதையும் கேட்டாச்சு பங்கஜம். அவனுக்கு இந்த கிளவிக்கிட்ட என்ன பேச்சுன்னுட்டு அவன் மாட்டுக்கு கிளம்பி கோவத்துல பெய்றியான். யார்கிட்ட சொல்லி என்னத்தை கேட்கன்னு தெரியல. அன்னைக்கிளி உன் மருமவ கிட்ட நல்லா பேசுவான் மோவே. அவகிட்ட லேசா கேட்க சொல்லு. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்துட்டு இது நல்லா இருக்கா என்ன மச்சனின்ட்டு பேசி எடுத்து என்ன வார்த்தை என்ன யாருன்னு கேட்டு காரியத்தை வெளியெடுக்க பாரு. ஆமா கரெக்டா சொன்ன சில்லத்தாயி. என் மருமவ கிட்ட சொல்லிதான் இந்த காரியத்துல இந்த வியாதிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியும். சாயங்காலம் முடிஞ்சா உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துருவேன் மறக்காம. சரியா? இப்ப போயிட்டு வாரேன்.